மார்ச் 11, 2025 இன்னைக்கு என்னெல்லாம் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு பார்ப்போமா? நீங்க அதிகமா எக்ஸ் தளத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆளா? நேற்று யூஸ் பண்ண முடியாம போயிருக்குமே. ஆமா, இது உலகம் ஃபுல்லாவே நடந்திருக்கு. இந்தியா உட்பட பல நாடுகள்ல நேற்று மாலை 5 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் எக்ஸ் தளம் டவுன் ஆயிருக்கு. இது ஒரு சைபர் வாரா இருக்கக்கூடும். உக்ரைன் தான் இதுக்கு காரணம். இலான் மஸ்க்கு ஆப்போசிட்டான சைபர் வார் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேரும் பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்திய வம்சாவளியை சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியில மாட்டிட்டு இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தான். இப்ப நாசா ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. வருகிற மார்ச் 16 ஸ்பேஸ் எக்ஸ் க்ரூ 9 மூலியமா அவங்க திரும்ப அழைத்து வரப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூவே உனக்காக மற்றும் பல படங்கள்ல ஆக்டர் விஜய்க்கு ஜோடியா நடிச்சிட்டு இருந்த ஆக்டர் சங்கீதா இப்ப 25 வருஷம் கழிச்சு ஒரு கம்பேக் கொடுக்க போறாங்க. எஸ், டைரக்டர் ஸ்ரீசெந்தில் இயக்கத்துல பரத் நடிக்கக்கூடிய காளிதாஸ் 2 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வெளிவந்திருக்கு. இதுல ஆக்டர் சங்கீதாவுமே இருக்காங்க. அதை அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே ஹாப்பியா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் பிரபலமான விக்ரமனோட வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆகி சர்ச்சையா இருந்துச்சு. இதுல என்ன இருக்கு அப்படின்னா, அவங்க ஒரு லேடி கெட்டப்ல இருக்காங்க. மக்கள் எல்லாருமே அவர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இதை குறித்து விசாரிச்சப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவர் தினமுமே லேடி கெட்டப் போட்டு அங்கே உள்ள ஒரு பையனுக்கு டார்ச்சல் கொடுத்ததா இப்படி ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. அதை பற்றி விக்ரமனும் அவங்க ஒய்ஃபுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, எங்களோட அடுத்த படத்துக்கான ஒரு டெஸ்ட் ஷூட், அவ்வளோதான். நான் என்னோட அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு படத்தோட டெஸ்ட் ஷூட்டுக்காக பண்ணது தான் இது அப்படின்னு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் சில நாட்களுக்கு முன்னாடி சிங்கர் கல்பனா தற்கொலை முயற்சி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. இதுக்கான காரணம் அவங்களுக்கும் அவங்க கணவருக்கும் இடையில உள்ள சண்டை தான் அப்படின்னுமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க சரியாயிட்டாங்க. ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. எனக்கும் என் கணவருக்கும்லாம் எந்த சண்டையும் இல்லை. அது என் உடல்நல குறைவால ஏற்பட்டது. இது தற்கொலை முயற்சியும் கிடையாது. மீடியா எப்பொழுதுமே ஒரு செலிபிரிட்டினா சேர்த்த வாரி அடிக்கிறீங்க, நீங்க எங்களுக்கான ரெஸ்பெக்ட் கொடுக்கறது இல்லை அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காங்க. நான் அடுத்த கட்டமாக ஒரு நல்ல முயற்சி எடுக்கும்போது நீங்க எனக்கு சப்போர்ட் பண்றீங்களா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. அண்ட் சினிமா அப்டேட்ஸ்னா, இன்டர்ஸ்டெல்லர் ரீ-ரிலீஸ் ஆகுது மார்ச் 14 வீட்டு பக்கத்தில் உள்ள ஐமேக்ஸ் தியேட்டர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. அருவி மற்றும் வால் படத்தை இயக்குன அருண் பிரபு இயக்கத்துல இப்ப விஜய் ஆண்டனி நடிக்கக்கூடிய சக்தி திருமகன், இந்த படத்தோட பேரு தான் பராசக்தியா இருந்து இப்ப சக்தி திருமகனா மாறி இருக்கு. இந்த படத்தோட டீசர் மார்ச் 12 ஈவினிங் 5 மணிக்கு வரும் அப்படின்னு அப்டேட் வந்திருக்கு. அண்ட் ஜிவி பிரகாஷ் அவரோட எக்ஸ் தளத்துல ஓஜி சம்பவம் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இதை வச்சு பார்க்கும்போது குட் பேட் அக்லியோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் இந்த வாரத்துல வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. கூலி படத்தோட கிளிம்ஸும் வரப்போகுது மார்ச் 14. மறக்காம என்ஜாய் பண்ணுங்க. இந்த மாதிரியான நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யுவர்ஸ் ஃப்ரெண்ட்லியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடிச்சிடலாம்.